ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ரேஷன் அட்டைதாரர்களே கால அவகாசம் நீட்டிப்பு, இனியும் மிஸ் பண்ணிடாதீங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைப்பதற்கு 2024 ஜூன் 30ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இலவச அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பயனடைந்து வருகின்றனர். இதற்கிடையே ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் தற்போது மீண்டும் அது குறித்த ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைப்பதற்கு சமீபத்தில் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. மேலும் 2024 ஜூன் 30ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பதற்கு அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது பொது சேவை மையத்தை அணுகலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே பிடிஎஸ் போர்ட்டலுக்கு சென்று இணைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இலவச அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பயனடைந்து வருகின்றனர். இதற்கிடையே ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் தற்போது மீண்டும் அது குறித்த ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைப்பதற்கு சமீபத்தில் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. 2024 ஜூன் 30ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பதற்கு அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது பொது சேவை மையத்தை அணுகலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே பிடிஎஸ் போர்ட்டலுக்கு சென்று இணைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.